இது எல்லாமே ஃபோர்ஸ்டா இருக்கு. இது அப்படியே நம்ம சொல்லிட்டு கேப்டன்சிக்கே வருவோம் திரும்ப. இப்போ வந்து டெஸ்ட் மேட்ச்ல கேப்டன்சி குடுக்கும்போது நாங்களே ஆக்சுவலி நல்ல முடிவு தான் சொல்லியிருந்தோம். ஏன்னா, டெஸ்ட் மேட்ச்ல அவரு லைக் ரோஹித் சர்மா ரிட்டயர் ஆனதுக்கு அப்புறம் ஒரு நல்ல ஆல்டர்னேட் இல்ல. அதான் உண்மை. சரிங்களா? அப்படி பார்க்கும்போது சுப்மன் கில் கேப்டன்சி குடுக்குறது தப்பே கிடையாது. ஒரு ஃபியூச்சர் பார்த்து குடுத்தாங்க விச் இஸ் ஃபைன். அடுத்து வந்து ஓடிஐன்ற ஒரு ஃபார்மேட் வருது. இந்த ஓடிஐ ஃபார்மேட்ல ரோஹித் சர்மாவ ரிப்ளேஸ் பண்ணிட்டு சுப்மன் கில்லுக்கு கேப்டன்சி குடுக்க வேண்டிய அவசியம் என்ன? வேற ஆளே இல்லையா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாதுங்க. நான் திரும்ப சொல்றேன். இந்த சுப்மன் கில் 2 வருஷம் கடைசியில ஐபிஎல் கேப்டன்சி பண்ணியிருக்காரு. 2 வருஷமே நல்ல டீசென்ட்டான ஸ்குவாடு. ஹரிஸ் சொன்ன மாரி ஒரு கப் அடிச்சு அடுத்த வருஷம் ஃபைனல்ஸ் போன ஒரு ஸ்குவாடு தான் இருக்கு. அதையே வந்து ஒரு அடுத்த செக்மெண்ட் எடுத்துட்டு போக திணறிட்டு இருக்காரு. இவரு எங்க ஸ்ரேயாஸ் ஐயர்ன்னு ஒருத்தர் இருக்காரு. 10 வருஷமா கப் அடிக்காத கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் திடீர்னு கப் அடிக்க வைப்பாராம். 18 வருஷமா ஃபைனல்ஸே போகாத ஒரு டீம் ஃபர்ஸ்ட் இயர்லயே ஃபைனல்ஸ் எடுத்துட்டு போக வைப்பாராம். அவரு எங்க? சோ எங்க அந்த பிளேயர் ஸ்ரேயாஸ் ஐயர்ன்னு ஒருத்தர் இருக்கும்போது எதுக்கு வந்து இவங்க சுப்மன் கில் கேப்டன்சி குடுக்கணும்? ஸ்ரேயாஸ் ஐயர் பேட்டிங்ல நீங்க வந்து சும்மாலாம் சொல்ற முடியாது. ஸ்ரேயஸ் ஐயருமே ஒரு கன்சிஸ்டன்டான பேட்டர். அவருக்குமே ஸ்டாட்ஸ் இருக்கு. நீங்க வந்து காட்டவே இல்லை நீங்க. அதுக்கு பதில் சொல்லுங்க. அவர் T20ல எங்க போனாருன்னு தெரியல. ஓடிஐலயாச்சும் எடுத்து வைஸ் கேப்டன்சி வச்சிருக்காங்க. அப்ப நீங்க கேட்கலாம் ப்ரோ அவருக்கு 30 வயசு ஆயிடுச்சு ப்ரோ. ஃபியூச்சர் பார்க்கணும்ல ப்ரோ. எத்தன வருஷம் ப்ரோ அவர் ஆடுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா 5 வருஷமாச்சும் ஆடுவார்ல. ரோஹித் சர்மா கேப்டன்சி எடுத்தப்போ எவ்வளவு வயசுங்க அவருக்கு? அதுதான் நான் கேட்க வந்தேன். அடுத்து ரோஹித் சர்மா இந்தியா கேப்டனா இருப்ப ஒரு வயசுல எடுத்து பாருங்க. அவர் அச்சீவ் பண்ணாததா சாம்பியன்ஸ் டிராபி அடிச்சாரு, T20 வேர்ல்ட் கப் அடிச்சாரு. எதுக்கு அவர்ட்ட இருந்து கேப்டன்சி புடுங்கலாம் சத்தியமா இப்போ வரைக்கும் தெரியல. அட்லீஸ்ட் அவர் வந்து அச்சீவ் பண்ணல இல்ல வந்து அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணிட்டாரு வித் பேட்னு சொன்னா கூட ஒரு லாஜிக் இருக்கு. அவர் அதுவும் பண்ணல. தேவையானப்ப அடிச்சும் குடுத்திருக்காரு. இப்ப அடுத்து அவர் உளறிட்டாரு அகர்கர். வி ஆர் லுக்கிங் கில் as a 3 ஃபார்மேட் கேப்டன். தட்ஸ் வை வி ஹவ் மேட் ஹிம் தி கேப்டன் சொல்லிருக்காங்க. அப்ப என்னன்னா சூரியகுமார் தம்பி உனக்கு T20 வேர்ல்ட் கப் இருக்கு தான்ப்பா டைம். இப்போதைக்கு ஒரு கேப்டனா வச்சிருக்காங்க அவ்வளவுதான். எனக்கு அது தெரிஞ்சு போச்சு. சுப்மன் கில் எப்போ இழுத்து போட்டாங்களோ அப்பவே தெரிஞ்சு போச்சு.